ஹாய் யூஜிசி நெட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ். யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 10 டேஸ் தான் இருக்குது. நிறைய பேருக்கு பயமாக இருக்கலாம், என்னடா இது இன்னும் முடிக்கலையே, எதை படிக்கிறது எதை விடுறது அப்படின்னு பதட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 10 நாளுங்கிறது சும்மா இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பையே மாற்றிக்க போகிற 10 நாள். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் விடாமுயற்சி தான் ஜெயிக்கும். பதட்டத்தை ஓரங்கட்டுங்க. இப்போ நாம் ஒரு சரியான பிளான் போடலாம். நம்மளோட மனநிலை நம்பிக்கை எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்க போகுது. ஃபஸ்ட்டு பயத்தை விடுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் படித்தது எல்லாம் உங்கள் பிரெயின்குள்ளே தான் இருக்குது. அதை வெளியே கொண்டு வர இந்த 10 டேஸ் எனஃப் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். விழுவதெல்லாம் எழுவதற்கு தான். ஒரு சின்ன தோல்வி கூட உங்களை இன்னும் பலமான ஒரு பேராசிரியராக மாற்ற தான் வரும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். இந்த 10 நாளில் புதுசாக எந்த பெரிய புக்கையும் எடுத்து படிக்காதீங்க. இதுவரை நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெட் கனவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரும். இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு வருவோம். இந்த 10 நாளை எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போம். பேப்பர் 1 இதை அசால்ட்டாகவே நீங்கள் விடக்கூடாது. ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், இதிலிருந்து தான் நிறைய மார்க் வரும். அதுக்கப்புறமா லாஜிக்கல் ரீசனிங்கில் தினமும் ஒரு செட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் போதும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி, அதை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். பேப்பர் 2 இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் க்ரோனாலஜி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எந்த ஒர்க்கு எந்த வருஷம் வந்துச்சு, எந்த ரைட்டருக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசமில் இம்பார்ட்டண்டான ரைட்டர்ஸ் டெரிடா, ஃபோக்கோ, ஸ்பைவாக், பார்த்தர்ஸ் இவங்களோட மெயின் தியரிஸை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கிரிஷ் கர்னாட், ஆர்கே நாராயண், அனிதா தேசாய் இவங்களோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் பாருங்கள். பிஒய்க்யூஸ் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற விதத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி தான். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெட்யூல் போடுங்க. மார்னிங் 2 hours ஃபார் பேப்பர் 1, பேப்பர் 2 ஒரு 3 hours ஆஃப்டர்நூன், நெக்ஸ்ட்டு நைட்டு ஒரு 1 hour ரிவிஷன். அவ்வளோதான். ரொம்ப ஓவராக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. நல்லா தூங்குங்க. அப்போது தான் பிரெயின் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. ஆனால் அந்த தேர்வுக்கு என்ன தேவையோ அது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த 10 நாளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நம்ம சேனல் கூடவே இருங்க. ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம்.